குயிக்கான முறையில் ஈஸியான மெத்தடில் பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எப்படி ஈஸியான முறையில் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாக்கா எப்படி ஈஸியான முறையில் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதோட செய்முறையை பார்த்துருவோம். சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி செய்தேன், அருமையாக இருந்துச்சு. டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு. சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். வீட்டில் உள்ளவங்களுக்கு செய்து கலக்குங்க. அவங்க சாப்பிட்டு சொல்லும் போது தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ அதுக்கு செய்முறை பார்த்துருவோம். நான் கடலைப்பருப்பு இந்த ஸ்பூனால் போடுறேன். நீங்கள் சின்ன டீஸ்பூனாக இருந்தால் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் இது கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக இருக்கும். அதனால் ஸ்பூனாக இருந்தாக்கா 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. அரை கப்பு அரை கப்புக்கு 1/4 கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் 1/4 கப்பு உள்ள கப்பில் நான் ஜவ்வரிசி 6 டீஸ்பூன் அளவுக்கு அந்த ஸ்பூனாலேயே எடுத்திருக்கேன். அப்போனா அளவுகள் 1/4 கப்புக்கு கம்மியாக போட்டுக்கோங்க. அரை கப்புக்கு கம்மியாக பாசிப்பருப்பு, ஜவ்வரிசி 1/4 கப்புக்கு கம்மியாக ஜவ்வரிசி. இந்த அளவுகள் அரை கப்புன்னு கணக்கு வச்சுக்கோங்க. நான் 6 டீஸ்பூன் போட்டேன் ஜவ்வரிசி. கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன் போட்டேன். அப்புறம் ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன். எப்போதும் ஸ்வீட் எந்த ஸ்வீட் செய்தாலும் சுவை கூடுதலாக இருக்கும் தூக்கி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு உப்பு சேர்த்துக்கணும். கல் உப்பு சேர்க்கக்கூடாது. முந்திரி ஒரு 5 எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் ஊற வைக்க போகிறோம். நீங்கள் பாசிப்பருப்பை வறுத்துட்டு கூட நீங்கள் ஊற வைக்கலாம். நான் பிறகு தான் வறுப்பேன். இப்படியும் செய்யலாம், நம்ம வறுத்துட்டும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். ஆனால் இதுவும் மணமாக சுவையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் நெய்யிலே வறுத்துருவேன். இதை நல்லா ஒரு 1 ஹவர் தண்ணி ஊற்றி நல்லா 3 முறை வாஷ் பண்ணிவிட்டு நான் ஊற வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதில் நான் என்ன செய்தேன்னா இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக 2 டீஸ்பூன் சீனி சேர்த்தேன். நீங்கள் சீனி விருப்பம் இருந்தால் சேருங்க, இல்லைன்னா நாட்டு சர்க்கரை வெல்லம் மட்டும் சேருங்க. சீனி ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்தா டேஸ்ட்டு கூடுதலாக கொடுக்கும். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டேன். தண்ணி ஊற்றி இது 1 மணி நேரம் ஊறட்டும். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இந்த முந்திரி திராட்சைலாம் வறுத்து எடுத்துருவோம். இப்போ குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றி அதில் முந்திரி திராட்சை நம்ம ஊற வைக்கும் போது ஒரு 10 முந்திரி கூட ஊற வைக்கலாம். அந்த ஊறி சாப்பிடும் போது அப்படியே சாஃப்டாக நல்லாயிருக்கும். சாப்பிடும் போது அருமையாக இருக்கும். இப்போ வறுத்துட்டேன். முந்திரி திராட்சை எல்லாம் ஒரு 7-8 எடுத்து, முந்திரி 7-8 எடுத்து ஒரு 10 கூட முந்திரி போட்டுக்கிட்டேன். அப்புறம் திராட்சை போட்டிருக்கேன். முந்திரி ஒரு 7 எடுத்திருக்கேன். 7 போட்டு எல்லாத்தையும் உடச்சி கட் பண்ணிவிட்டு அந்த முந்திரியை நான் இந்த எல்லாமே ஒரே பாத்திரத்திலே செய்துட்டேன். அதிக பாத்திரம் வேணாம் அப்படின்ட்டு அதுலேயே கொஞ்சம் ஒரு பக்கமாக நெய் தங்கும். அதுலேயே நம்ம வறுத்து பொன்னிறமாக வறுத்து தனியாக ஒரு தட்டுக்கு எடுத்துக்கணும். இப்போ இதை நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். வடிகட்டினதை நம்ம இது அந்த நெய்யிலேயே கலந்துக்கணும். இப்படி கலக்கும் போது ஒரு நிமிஷத்துக்கு கம்மியாகவே நீங்கள் வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. 1 நிமிஷத்துக்கு, ஏன்னா ஈரப்பதம் இருக்கும். ஈரப்பதம் இருக்கிறதுனால போய் தங்கும். அதில் போய் ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது அந்த ஜவ்வரிசி. அதனால் நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு கம்மியாகவே 4-5 செகண்டு நல்லா வறுத்துருங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துருங்க. அதில் வறுத்தாவே நமக்கு அந்த அந்த பாசிப்பருப்போட பச்சை சுமல்லாம் அடிக்கவே அடிக்காது. இது சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். நம்ம எப்போதும் செய்கிறத விட இந்த மாதிரி மெத்தடில் செய்யுங்க, அருமையாக வரும். இப்போ நல்லா வறுத்துட்டேன். வறுத்துட்டு இந்த அளவுக்கு வறுத்தா போதும், ரொம்ப வறுக்க வேணாம். தண்ணி 1.5 கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன். 1.5 கப்பு அளவுக்கு எடுத்துட்டு நம்ம மூடி போடும் போது, குக்கர் மூடி போடும் போது எப்போதுமே அதில் அடைப்புகள் இருக்கும். அதை நம்ம நல்லா அது தொலைகள் நல்லா ஊதி விடணும். ஊதி விட்டுட்டு எந்த அடைப்புகளும் இல்லை. ஒரு சின்ன டிப்ஸு தான். நல்லா க்ளீர் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த விசிலை நம்ம போடணும். அது ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். எப்போதுமே அந்த வெயிட்டு அதெல்லாம் கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும். கரெக்டான முறையில் நம்ம அதை க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ நான் மூடி போட்டுட்டு வெயிட் போட்டுக்கிட்டேன். 2 விசில் விட்டால் போதும். ப்ரெஷர்லாம் போன உடனே தான் நம்ம திறந்து பார்க்கணும். இப்போ நல்லா வெந்துட்டாங்க. நல்லா வெந்து ஒரு வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் அவசரமாக இது செய்யணுன்னா 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு இது குயிக்கான முறையில் செய்யலாம். இல்லைன்னா நெய்யில் வறுத்துட்டே இது குக்கர்லேயே போட்டுடலாம். அப்படி கூட செய்யலாம். ஆனால் ஊறி செய்யும் போது இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். நல்லா கொதி வந்துட்டாங்க. நான் 1 கப் அளவுக்கு பால், திக்கான பால் இதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அப்புறம் தான் நாட்டு சர்க்கரை எல்லாமே சேர்க்கணும்.
இது சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். இது பண்டிகை நாட்கள்லாம் வரப்போகுது. அந்த பண்டிகை நாட்களுக்கு இது கண்டிப்பாக வந்து இந்த நிறைய பாயாசம் வந்து நம்ம வந்து செய்வோம். அதில் வந்து இது பாசிப்பருப்பு பாயாசம்னாக்கா ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். நான் காய்ச்சின பால் 1 கப்பு திக்கான பால், நான் 2 பேருக்கு தான் செய்கிறேன். அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன், ஜாஸ்தியாக வந்து வேஸ்ட்டாக ஆக்கக்கூடாதுன்னு. கொஞ்சம் லைட்டாக மூடி போட்டுட்டு ஒரு கொதி வந்துடும். ஏன்னா சூடாக தானே இருக்குது உங்களுக்கு. கொதி வந்துடும். கொதி வந்து நம்ம வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்கணும். அதில் நான் 2 டீஸ்பூன் வந்து சீனி சேர்த்தேன். சீனி சேர்க்கும் போது அந்த டேஸ்ட்டு வந்து இன்னும் கூடுதலாக கொடுக்கும். அதனால் நாட்டு சர்க்கரையோடு அதையும் சேர்த்து நம்ம வந்து கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி விட்டு அப்புறம் நாட்டு சர்க்கரையை சேர்த்து ஏலக்காய் தூளையும் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான். எல்லாம் குயிக்கான முறையில் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க. எல்லாம் கரெக்டாக ஆகிடுச்சு. இது இந்த நாட்டு சர்க்கரை கரையிற அளவுக்கு இருந்தால் போதும். எல்லாம் கரைஞ்சிடும், அந்த ஹீட்டுலேயே வந்து கரைஞ்சிடும். சீனி போட்டிருக்கேன் பாருங்கள், 2 டீஸ்பூன் அளவுக்கு. நான் அதிலே கொஞ்சம் எடுத்துட்டேன். இது தித்திப்பாக நல்லா இருந்துச்சு. நீங்கள் கூடுதலாக வேணும்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கூடுதலாக போட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரை, வெல்லம், சீனி எதுவாக இருந்தாலும் போட்டுங்க. ஆனால் இதுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். வெல்லம், நாட்டு சர்க்கரை சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். சீனி சேர்க்காதீங்க. ஏன்னா சீனி சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக நான் கொடுத்தேன். ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. சூப்பரான முறையில் பாசிப்பருப்பு குயிக்கான முறையில் வந்து செய்திருக்கேன் நான். பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜவ்வரிசி, முந்திரி, அருமையான டேஸ்டியான குயிக்கான பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எனது எஃப்எம் சமையலில் நிறைய ரெசிபிகள் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன ரெசிபிகள் வேணும்னாலும் என் கமெண்டில் சொல்லுங்கள், எனது எஃப்எம் சமையலில் சொல்லுங்கள். நான் வந்து வீடியோவாக போடுறேன். எனது எஃப்எம் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அடுத்த சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.